ஹாய் ஹலோ வணக்கம் உறவுகளே. இன்றைய யாவர் நலம் நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய யாவர் நல நிகழ்ச்சியில் என்ன விடயத்தை பற்றி பார்க்க போறோம்னா, நீங்கள் இரவில் தாமதமாக தூங்குபவர்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். மறக்காம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். உணவும் தண்ணீரும் ஆரோக்கியத்துக்கு எவ்வளவு முக்கியமோ அதே போல் தூக்கமும் ஒட்டுமொத்த ஆரோக்கியமுக்கு முக்கியமான அம்சமாகும். ஆனால் இன்றைய வேகமான வாழ்க்கையில் மக்கள் சரியாக தூங்க முடியவில்லை. சிலர் வேலையின் சுமையால் ஓய்வெடுக்க போராடுகின்றார்கள். மற்றவர்கள் ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறையால் இரவு வரை விழித்திருப்பார்கள். அத்தகையவர்களில் நீங்களும் இருந்தால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் இரவில் தாமதமாக தூங்குவது நீரிழிவு நோயையும் உருவாக்கும் அபாயத்தை அதிகரிக்கும். இது குறித்து விரிவாக இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம். வாங்க. ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி PR விசாவினை 50% ஆஃபருக்கு வழங்குகின்றனர். கொடகும்புர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட். எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா, விசிட் விசா, பிசினஸ் மிக்ரேஷன், ரெசிடென்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட், சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டூடெண்ட் விசா. நம்மை நாட வேண்டும். 100% வெற்றி, 31 வருட அனுபவம், 30,000க்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள், உலகளாவிய ரீதியில் 36 கிளைகள், அனைத்து விதமான குடியேற்ற விசாக்களும் சட்டத்தரணியால் முன்னெடுத்து தரப்படும். தொடர்புகளுக்கு கொடகும்புர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட், இலக்கம் 22, 2வது மாடி, மில் வீதி, வவுனியா. தொலைபேசி இலக்கம் 07458583133, 07439434165. தலைமை காரியாலயம் கம்பஹா. நாங்கள் உங்கள் எதிர்காலத்தின் வெற்றியை நோக்கிய பயணம். டிஜிட்டல் உலகத்துல இளைஞர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் வெகு நேரம் வரை போன், லேப்டாப் போன்றவற்றை பார்ப்பதை வழக்கமாக்கியுள்ளனர். சிலர் இரவு 12 மணிக்கு மேல் கண் விழித்து வேலை செய்கின்றார்கள். இரவில் தாமதமாக தூங்குவது, தாமதமாக எழுவது நமது உயிரியல் கடிகாரத்தில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். இதனால் உடல் மற்றும் மனநலம் கடுமையாக பாதிக்கப்படும் என எச்சரிக்கப்படுகின்றது. பிரிட்டனில் உள்ள நார்த்வெஸ்டர் மற்றும் சர்ரை பல்கலைக்கழகங்களில் சமீபத்திய நடத்திய ஆய்வின்படி இரவில் தாமதமாக தூங்குபவர்களுக்கு நீரிழிவு, மனநல கோளாறு, நரம்பியல் பிரச்சனைகள், வயிறு மற்றும் இதயம் தொடர்பான நோய்கள் அதிகரிப்பதாக தெரிய வந்துள்ளது. இரவில் நீண்ட நேரம் விழித்திருந்து தாமதமாக உறங்கும் நபர்களின் ஆயுள் காலம் குறையும் என ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. சமீபத்தில் லான்செட் சுகாதார குழு தென்கொரியாவில் 3757 நபர்களிடம் நடத்திய ஆய்வுல 40 முதல் 69 வயதுக்குட்பட்டவர்களை அதிக நேரம் தூங்குபவர்களின் ஆயுள் காலம் குறைவடைந்ததை கண்டறிந்தனர். இந்த ஆராய்ச்சியானது 16.7 ஆண்டுகளுக்கு நடத்தப்பட்டது என்று குறிப்பிடத்தக்கது. இரவில் தாமதமாக தூங்குவது நினைவாற்றல், முடிவெடுத்தல் மற்றும் சிக்கலை தீர்ப்பது போன்ற அறிவாற்றல் செயற்பாடுகளை பாதிக்கிறது. இது செறிவு மற்றும் உற்பத்தி திறனையும் மோசமாக பாதிக்கின்றது. உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துக்கு தூக்கம் அவசியம். நாள்பட்ட தூக்கமின்மை அறிவாற்றல், செயற்பாடு, மனநிலை மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையுமே பாதிக்கிறது. இரவில் தாமதமாக தூங்கினால் எடை கூடுமா? தூங்கும் முறை ஒழுங்கற்றதாக இருந்தால் அது ஹார்மோன் சமநிலையை பாதிக்கிறது. குறிப்பாக பசியின்மை மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்துகின்றது. இரவில் தாமதமாக தூங்குபவர்களுக்கு உடல் பருமன் மற்றும் அதிக எடை ஆபத்து அதிகரிக்கிறது. தூக்கம் சீர்குலைந்தால் லெப்டின் மற்றும் கிரேசில் போன்ற பசி மற்றும் பசி முழுமையடைந்ததை குறிக்கும். ஹார்மோன் சமநிலையற்றதாகி விடுகிறது. இதன் காரணமாக தூக்க நேரத்தை முறையாக கடைபிடிக்காதவர்கள் அதிக உணவை உண்கின்றனர். இது கலோரிகளை திறன்பட எரிக்கும் திறனை குறைத்து உடல் எடையை அதிகரிக்க காரணமா இருக்கிறது. நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பாதிக்குமா என்று கேட்டா, நாள்பட்ட தூக்கமின்மை நோய் எதிர்ப்பு மண்டலத்தில் தீங்கி விளைவிக்கும். உடலுக்கு தொடர்ந்து போதுமான ஓய்வு கிடைக்காத போது நோய்கள் மற்றும் தொற்று நோய்களில் இருந்து பாதுகாக்கும் அதன் திறன் குறைகிறது. தேவையான நோய் எதிர்ப்பு செல்கள் மற்றும் ஆன்டிபாடிகளை உருவாக்கும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் திறனும் குறையக்கூடும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். சர்க்கரை அதிகரிக்குமான்னு கேட்டீங்கன்னா, ஒரு இரவுல 7 மணி நேரத்துக்கு குறைவான தூக்கம் உடல்ல ரத்த அளவை சீர்குலைக்கிறது. இதனால் இன்சுலின் எதிர்ப்பு அதிகரித்தது.
ரத்தத்துல வந்து சர்க்கரையின் அளவு அதிகமாகிறது. இரவில் தாமதமாக தூங்கினால் அது ஹார்மோன்களின் சமநிலையை சீர்குலைக்கும். இந்த காரணிகள் நீரிழிவு நோயாளர்களுக்கு இரத்த சர்க்கரை அளவை குறைப்பதை கடினமாக்குகின்றது. இந்த வாரம் யாவரும் நலம் நிகழ்ச்சியினூடாக நேரத்துக்கு தூங்காததால் ஏற்படுகின்ற பிரச்சனை என்னென்ன நோய்கள் வரும் என்றதை பற்றி பார்த்திருந்தோம். இன்னும் ஒரு யாவரும் நலம் நிகழ்ச்சியினூடாக இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விடயத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் PA டிலெக்ஸி.